ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஷிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், என் வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா நம்ம நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இதனுடைய அப்டேட்ஸை பார்த்துட்ருவோம். அதுக்கப்புறம் லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸும் பார்த்தாச்சு. ஸோ இந்த எஜுகேஷனல்ஸ் வீடியோஸ் அப்புறம் அவேர்னஸ் வீடியோலாம் ஃபஸ்ட் நிறைய போட்டிருந்தீங்க. இப்போலாம் காணும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால் திரும்பவும் அதை கண்டினியூஷன் பண்ணலாம் அப்படின்னு. இன்றைக்கி தேதியில் பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் மோகம் ரொம்ப அதிக பேருக்கு அதிகமாகிடுச்சு. புதுசாக வரவங்க ஏதோ ஒரு காரணத்தால் வெளியே போக முடியாமல் நிறைய பேர் தவிச்சிட்ருக்காங்க. அட்லீஸ்ட் வந்தவங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா அவங்களால முடியுமா முடியாதான் டிசைட் பண்ணிவிட்டு அவங்க ட்ரேடிங் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு சாய்ஸ் பண்ணிவிட்டு அவங்க வெளியே கிளம்பலாம். இல்லை தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேடிங்கும் பண்ணலாம். ரைட்? சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒருவேளை நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த 75K சப்ஸ்கிரைபர்ஸ் எப்போ உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எல்லோரும் கலந்துக்குங்க. 75K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனவுடனே உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் எல்லோரும் கலந்துக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோக்கு போகலாம். இந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்னா என்ன சார்? அதெல்லாம் பேசிக் பிகினர்ஸ்ன்னு சொல்கிறீங்க. பிகினர்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும் சார். இது இப்போ ஒரு 1000 ரூபா இருக்கிற ஒரு பொருள் 1100 போதும் ப்ரொடக்ஷன் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சி எடுக்க வேண்டியது தானே. அது என்ன சார் பெருசாக ஒன்றும் பிகினர்ஸ்க்கு அவேர்னஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி 900 ரூபா 900 ருபீஸ் கீழே வருது எக்ஸ்பிரேஷன் வந்தாக்கா நான் பி எடுக்க போகிறேன். இது தானே சார் மேட்ரு. இதை தவிர்த்து வேறு என்ன சார் இருக்குதுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா பிகினர்ஸ் தான் கொஷின் அவ்வளோதான். அவங்களுக்கு சிம்பிளாக என்ன, மேலே போதும் ப்ரொடக்ஷன்னா கால் எடுக்கணும், கீழே போதும் ப்ரொடக்ஷன்னா பி எடுக்கணும். சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். இது கிடையாது. நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ இது மட்டுமே ட்ரேடிங்கில் கிடையாது. இதையும் தவிர்த்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி நம்ம அந்த விஷயத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். அதே மாதிரி எல்லாருக்கும் சின்ன ரிக்வெஸ்ட், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸும் பதிவு பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரைட்? சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்படி என்ன சார் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நீங்கள் சொன்னீங்களா அந்த 1000 ரூபா இருக்குது ப்ரைஸ் இப்போ ரன்னிங்கில் ஓடிட்டுருக்குது அப்படின்றப்போ இது நீங்கள் ஆப்ஷன்ஸில் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுவீங்க நீங்கள் ப்ரைஸை ஜென்ரலாக? இப்போ 1100 ரூபா விலை போகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ப்ரைஸ் சூஸ் பண்ணுவீங்க? சார் இதில் என்ன சார் இருக்குது, 1100 கால் ஆப்ஷன் சூஸ் பண்ணுவோம் அவ்வளோதானே ஃப்ரெண்ட்ஸ்? அப்படி கிடையாது. இப்போது எப்படி அப்படின்னா ஒவ்வொரு விஷயம் இங்கே நடக்க சொல்ல இங்கே அட் த மணின்னு சொல்லுவோம். ஏடிஎம் அப்படின்றது ப்ரெசன்ட் ப்ரைஸோடைய ஆப்ஷன்ஸ். அவுட் ஆஃப் த மணின்னு சொல்லுவோம். ஓடிஎம், அவுட் ஆஃப் த மணி, அதாவது ரொம்ப தூரம் தள்ளி போயிருக்கிற ப்ரைஸை நம்ம ஓடிஎம் சொல்லுவோம். அதாவது இப்போ 1100 இருக்குங்களா, இது நம்ம ஓடிஎம் சொல்லுவோம். அப்போ இந்த மணி, அதாவது இதுக்கு கீழே ஒன்று இருக்கும் 900 இருக்குதுங்களா, அதை இந்த மணின்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் கால் ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த கால் ஆப்ஷன்ஸ்லேயே இந்த 3 ப்ரைஸ் இருக்குது பாருங்கள். ஐடிஎம், இந்த மணி. அப்போது எது ஓடிஎம், எது ஏடிஎம், எது ஐடிஎம்? இப்போது 900 இருக்கு இல்லைங்களா, அது ஐடிஎம். 900 சிஇ, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஒன்றும் பிஇக்கே போகல, ஒன்லி சிஇ கால் ஆப்ஷன் எடுத்துருக்கோம். சிஇ 900. அப்போது இப்போ சிஇ என்னது அட் த மணி, இது 1000, சிஇ 1100. அப்போது 1100 ஓடிஎம், 1000 ஏடிஎம், 900 ஐடிஎம். ஓகே. ஸோ ப்ரைஸு நீங்கள் சூஸ் பண்ணுற விதம் ரொம்ப முக்கியமான விஷயம். எப்பவுமே இந்த அவுட் ஆஃப் த மணிக்கு ஸ்ட்ரென்த் அவ்வளோ இருக்காது. நீங்கள் ப்ரீமியம் சூஸ் பண்ணிங்கன்னா கூட, நீங்கள் கால் ஆப்ஷனில் நீங்கள் எடுத்திங்கன்னா கூட உங்களுடைய ப்ரைஸ் உங்கள் சைடு வந்தால் கூட அந்த ஓடிஎம் அப்படின்ற ஒரு ப்ரைஸ் நீங்கள் எதிர்பார்த்த ஸ்பீடு ஸ்ட்ரென்த் இருக்காது. இப்போது இந்த ஏடிஎம்மாக இருக்கட்டும், ஐடிஎம்மாக இருக்கட்டும், ஒரு 5 ரூபா விலை ஏறுது கால் ஆப்ஷனில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, அது பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஓடிஎம் என்ன ஆகணும் அப்படின்னா ஒரு 3 ரூபா விலை கூடும். இது 5 ரூபா விலை கூடும், இது 3 ரூபா கொஞ்சம் விலை அதிகரிக்கும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். அதாவது அதனுடைய ஏறும் தன்மை ரொம்ப குறைஞ்சிரும். அதே போல் உங்களுக்கு எதிராக ஒரு விஷயம் நடக்குது, செயல் நடக்குது மார்க்கெட்டில், நீங்கள் கால் ஆப்ஷன் எடுத்துட்டீங்க, ஆனால் ப்ரைஸ் விலை குறையுது அப்படின்றப்பவும் இந்த ஓடிஎம் இருக்குது இல்லைங்களா, அதனுடைய விலை 2 மடங்காக குறையும். அதாவது 5 ரூபா குறையும், இது 3 ரூபா குறையும். இந்த ஐடிஎம்மும் ஏடிஎம்மும் 3 ரூபா குறையும்.
அதாவது அந்த செகண்டுக்கு ஒரு புல் பேக்கில் திரும்ப வசூல் எப்பப்பெல்லாம் வந்து ஏடிஎம் ஓடிஎம்மாக மாறுதோ அப்பப்பெல்லாம் வந்து அதனுடைய விலை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக குறையுமோ அவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக குறையும். எல்லாமே அவ்வளோதான். சிபி அதாவது இந்த ஏடிஎம் ஐடிஎம் ஓடிஎம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸில் எவ்வளோக்கு எவ்வளோ ஏடிஎம்லேருந்து ஓடிஎம் மாறுதோ அவ்வளோக்கு எவ்வளோ ப்ரீமியம் வந்து குறையும். ரைட், சரி, கொஞ்சம் நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ ப்ரைஸ் அங்கேயே நிற்குது சார், மேலேயும் போல் கீழும் போல். ப்ரைஸு நீங்கள் கால் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க, 1000 இருக்குது ப்ரைஸு. நேரங்கள் ஓடுது, 10 மணிலேருந்து 12, 1, 2, 3 மணி அப்படி ஆயிடுச்சு. ப்ரைஸ் அங்கேயே இருக்குது. அப்போது நீங்கள் செலக்ட் பண்ணிங்களே ஏடிஎம் ஐடிஎம் ஓடிஎம் எல்லாமே ப்ரீமியம் வந்து என்ன ஆகும், குறைய ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் ஒரு 100 ரூபா ப்ரீமியம் வாங்கினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், 90 ரூபாய்க்கு வந்துட்டுருக்கோம். 10 ரூபா உங்களுக்கு அறியாமல் போயிட்டுருக்கோம். 90, 88, 85 இந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் கால் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவீங்க, எந்த மணி நீங்கள் எந்த மணி ஆகட்டும் இல்லை எந்த மணி ஆகட்டும் ஏடிஎம் ஓடிஎம் எல்லாமே வந்து குறைஞ்சிடும், ப்ரீமியம் குறைஞ்சிடும். அப்போது நீங்கள் நினைப்பீங்க, சார் நான் வந்து வாங்கின ஆப்ஷன் வாங்கினேன் அப்படியே தான் இருக்குது, ஆனால் இது மட்டும் குறைஞ்சிட்டு இருக்குது சார். நான் மெயின் இண்டெக்ஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது, ஒரு பைசா குறையில, ஆனால் இந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிடுச்சு அப்படின்வாங்க. இதுதான் வந்து நம்ம ஆப்ஷன் செல்லர்ஸோடைய மகிமை, அங்கே தான் இருக்குது. இங்கே தான் சார் இருக்குது. சரி, இதெல்லாம் ஏன் சார் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 100 ரூபா இருக்கிற ப்ரீமியம் வந்து நீங்கள் 100 ரூபா கொடுத்தா வந்துடும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 100 ரூபா இருக்கிற ப்ரீமியம் வந்து 100 ரூபா கொடுத்தா வந்துட போகுது. ஆனால் அந்த 100 ரூபா இருக்கிற ப்ரீமியம் வந்து ஒரு ஆப்ஷன் செல் பண்ணணும் அப்படின்னா 1 லட்ச ரூபா கொடுக்கணும். அவன் 1 லட்ச ரூபா இருந்தால் தான் அந்த ப்ரீமியம் வந்து அவனால் சேல் பண்ண முடியும். அப்போது யாருக்கு சாதகமாக வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகும், 1 லட்ச ரூபா கொடுத்து மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணுறவனுக்கா இல்லை 100 ரூபா கொடுத்து வியாபாரம் பண்ணுறவனுக்கா? ஆப்வியஸ்லி 1 லட்ச ரூபா கொடுத்து வியாபாரம் பண்ணுறவனுக்கு தான் மார்க்கெட் வந்து 85% உங்களுக்கு வின்னிங்கான வாய்ப்புகள் இருக்கும். 85%. 15% தான் வந்து ஆப்ஷன்ஸ் பையருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அதுவும் இப்போ ப்ரெசென்ட், நேற்று கூட மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு, 6ஆம் தேதி மார்க்கெட்டு ஏன்னா ஒரு 1000 பாயிண்ட் எல்லாம் மூவ்மெண்ட் ஆச்சு. எல்லோரும் தான் கேட்குறாங்க, சார் ஆப்ஷன்ஸ் நல்ல துட்டு சார், நல்ல காசு சார், இவ்வளோ மூவ்மெண்ட்டை யாரால சார் கேட்ச் பண்ணிக்க முடியும்? ஜென்ரலில் உங்களுக்கு நீங்களே கேட்டுங்க. இப்போது 1000 பாயிண்ட் மூவ் ஆச்சு. அப்போ கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் இருக்குங்கன்னா நல்ல மூவ்மெண்ட். இப்போ புட் ஆப்ஷன் வந்து 1000 பாயிண்ட் இறங்கி இருக்குது அப்படின்னா புட் ஆப்ஷன் நல்ல லாபம். இப்போ 40 ரூபா இருக்கிற இந்த 480 ரூபா சார் 10 மடங்கு அதிகரிச்சிச்சு. 1 லட்ச ரூபா போட்டாக்கா எனக்கு 10 லட்ச ரூபா ப்ராஃபிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், 10 டைம் ட்ரேட் பண்ண சொல்ல 1 டைம் 2 டைம் இந்த மாதிரி நடக்குதுன்னா இதையே மனசில் வச்சுக்கோங்க. மிச்சம் 9 டைம் என்ன நடக்குது? மிச்சம் 9 டைம் என்ன நடக்குது? ப்ரீமியம் வந்து சைலண்ட்டாக அப்படியே குறைஞ்சிட்டே இருக்கும், சரி லைட்டாக மூவ் ஆகும், குறைஞ்சிட்டே இருக்கும், லைட்டாக மூவ் ஆகும், குறைஞ்சிட்டே இருக்கும், லைட்டாக மூவ் ஆகும். இந்த மாதிரி ப்ரீமியம் வந்து குறைஞ்சிட்டு தான் இருக்கும். அந்த எக்ஸ்பைரி டேட் வர சொல்ல என்ன ஆகும், 2 காலாக இருக்கட்டும் அல்லது புட் ஆப்ஷனாக இருக்கட்டும், 2 ஜீரோ பண்ண தான் முயற்சி பண்ணுவாங்க. யாரும் ஆப்ஷன்ஸ் ரைட்டர்ஸ். இப்போது இன்னும் உங்களுக்கு சார்ட்லேயே காமிக்கிறதுங்க. இப்போ நம்ம என்எஸ்சி வெப்சைட்லேயே போய் பார்த்தீங்கன்னா இப்போ இது ஆப்ஷன் சார்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இல்லைங்களா. ஸோ வந்து எப்பப்போ உங்களுக்கு அடுத்த மணி இந்த மணியாக மாறுதோ அப்போ வந்து அதனுடைய ப்ரீமியம் வந்து கொஞ்சம் தாக்கு பிடிக்கும். எப்போ அடுத்த மணி வந்து ஓடிஎம்மாக மாறுதோ அதெல்லாம் காப்பாற்ற முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கூட இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ்லாம் வந்து ஜீரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து 90% சான்ஸு. இந்த ப்ரைஸ்லாம் இந்த 4 ரூபா 7 ரூபா 10 ரூபா 11 ரூபா ப்ரீமியம்லாம் ரொம்ப அவுட் ஆஃப் த டீப் அவுட் ஆஃப் த மணி எல்லாம். அப்போது அதோடய ப்ரீமியம் எல்லாம் ஜீரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் 90% சான்சஸ். அதே மாதிரி இந்த பக்கம் இதெல்லாம் வந்து ஓடிஎம் இந்த 24 ரூபா 23 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஜீரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அதிகம். ஆப்ஷன்ஸ் ரைட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இது ரெண்டுத்தையுமே ரைட் பண்ணிவிட்டு உட்காந்துக்குவாங்க. அவங்களுக்கு எதை மார்க்கெட் ஏறினாலும் கவலை இல்லை, இறங்கினாலும் கவலை இல்லை, அதுக்கு ப்ரீமியம் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். சம் அமௌண்ட்டில் அவங்க விட்ரா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இங்கே ஏன்னா விலை கம்மியாக கிடைக்குது என்ன பண்ணுவாங்க, அவுட் ஆஃப் த மணி வாங்கிட்டு உட்காந்துட்டே இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போது அவுட் ஆஃப் அந்த மணி இப்போ ஜென்ரலாக வந்து எல்லாமே ஒரு 100 ரூபா இருக்குது ப்ரீமியம் அப்படின்னா 300 ரூபா வந்து ஐடிஎம் இருக்குது, 50 ரூபா வந்து ஓடிஎம் இருக்குது. யார் எதை வாங்க சாய்ஸ் பண்ணுவாங்க? ஆப்வியஸ்லி 50 ரூபா தான் ப்ரீமியம் வந்து வாங்க சாய்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா விலை கம்மியாக இருக்குது சார், எங்களால் முடிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு இதை தான் வாங்க முயற்சி பண்ணுவாங்க. ஆப்ஷன்ஸ் ரைட்டர்ஸும் இதை தான் வந்து எதிர்பார்ப்பாங்க. இந்த 50 ரூபா வாங்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க, ஸோ அதனால் தான் அவங்க தலைமையில் கட்டிடலாம் எல்லாத்தையும் அவுட் ஆஃப் த மணி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ரைட்டர்ஸ் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த ஆப்ஷன்ஸ் ரைட்டர்ஸ் வந்து அப்பப்போ மாறிக்கிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரே டைமில் எப்பவுமே இருக்க மாட்டாங்க. இங்கே கூட பார்த்தீங்கன்னா டேட்டா பாருங்கள், இது வந்து ஆப்ஷன்ஸ் ரைட்டர்ஸோட டேட்டா. இப்போ கால் ஆப்ஷன் வந்து இவ்வளோ பேர் ரைட் பண்ணியிருக்காங்க, இந்த 596.2 lakhs இவ்வளோ பேர் வந்து கால் ஆப்ஷனை ரைட் பண்ணியிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, கால் ஆப்ஷனை விற்றுருக்காங்க.
நீங்கள் அந்த நோக்கத்தில் பார்க்கணும். வாங்கியிருக்காங்க அப்படின்ற நோக்கத்தில் பார்க்கக்கூடாது. ஏன்னா ஒருத்தர் விற்றா தானே ஒருத்தர் வாங்க முடியும் அப்படின்ற நோக்கத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஒருத்தர் விற்றா தானே ஒருத்தர் வாங்க முடியும். அப்போது 1.5 லட்ச ரூபா கொடுத்து ஒரு ஸ்டாக் விற்கிறனும் அது ஒரு 100 ரூபா ப்ரீமியம் கொடுத்து வாங்குறவனுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லைங்களா? அப்போது யார் பக்கம் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்? ஆப்ஷன்ஸ் ரைட்டர்ஸ். அப்போ கால் ஆப்ஷன் விற்றுருக்கானா அப்போ என்ன ஆகும்? அவனுக்கு ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ கால் ஆப்ஷன் விற்றுருக்கான என்ன ஆகும்? மார்க்கெட்டுக்கு சரியாக போகுது, கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம என்ன பண்ணோம்? சேஃபர் சைடு வந்து புட் ஆப்ஷன் சைடு போயிடணும். புட் ஆப்ஷனில் வந்து ஐடிஎம் சைடு போயிட்டீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்க முடியும். சிம்பிள் லாஜிக் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட் தேவைப்பட்டால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போச்சுன்னா போர் அடிக்கும். உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸையும் பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.